ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சோயா பிரியாணி தான். கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு, அது போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிட்டேன் மதியத்துக்கு. அப்புறம் புடலங்கால பொரியல் பண்ணுவோம், பொரியலுங்கிற சில்லி போடுவோம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா குக்கும்பர்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. காலையிலேக்கு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கும் மீதி இருக்கிற சாப்பாடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பிரியாணினால் காலையில் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மக்களே, கொஞ்சம் போட்டு. அதுக்கப்புறமா இப்போ தான் விசில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் காலையில் கொஞ்சம் குக்கும்பரும் அப்புறம் 2 முட்டையும் வேக வச்சு வச்சுருந்தேன். பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சீரக சம்பா பிரியாணியில் தான் பொங்கல் பண்ணுவோம். அதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லோரும் சீரக சம்பாவில் பிரியாணி தான் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் அதில் பொங்கல் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நைட்டுக்கு இவர் எனக்கு முட்டை பரோட்டா வாங்கிட்டு கொடுத்தாரு. முட்டை பரோட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. இது அங்கே வெறும் 70 ரூபா தான் இதை வாங்குறாங்க. குட்டி கடை தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வகையான சட்னி கொடுத்துருக்காங்க பாருங்க.